கபிலன் அவ்வளவு தூரம் என் முடிவை மாத்திக்க சொல்லி சண்டை போட்டான். நானும் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்னு தான் இருந்தேன். ஆனா பிரச்சனை இவ்வளவு தூரத்துக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை மிரட்டினது யார் மாமா? சொல்லுங்க மாமா. வர்மா. என்ன சித்தப்பா நீங்க இதையே என்கிட்ட சொல்லவே இல்ல? எப்படி இந்திரா சொல்லுவேன்? ஏற்கனவே அவனால நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு உன் சித்தியில இருந்து எல்லாரும் பயந்துகிட்டே இருக்காங்க. இதுல நான் வர்மா என்ன மிரட்டினான்னு சொன்னா என்ன இந்த எலெக்ஷன்ல நிக்க விடுவாங்களா? என்ன தடுக்கிறதுக்காக உன் சித்தி பெரிய போராட்டமே பண்ணுவா. அதனாலதான் நான் உங்க யார்கிட்டயுமே இதை சொல்லல. கபிலனுக்கு மட்டும்தான் தெரியும். புரியல, ஏன் எல்லாம் இப்படி பாக்குறீங்க? எலெக்ஷனுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. நம்ம எல்லாம் பிரச்சாரத்துக்கு போக வேண்டாமா? இதுவே டூ லேட். என்னது பிரச்சாரத்துக்கு போகணும்னு இவர் உங்ககிட்ட சொன்னாரா? பின்ன சொல்லாமல நான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அத்த, அதுவும் நாங்க மட்டும் பிரச்சாரத்துக்கு போகல, நம்ம எல்லாரும் குடும்பத்தோட தான் போறோம். கிளம்புங்க. நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்தீங்களா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணுமா? இதுக்கப்புறம் நான் எதுவும் செய்யாம இருந்தாதான் தப்பா இருக்கும். அதனாலதான் இப்பவே பிரச்சாரத்துக்கு புறப்படவும் ரெடி ஆயிட்டேன். என் மேல உண்மையாவே உங்களுக்கு மரியாதை இருந்தா என் கூட வாங்க. சரியா? போலாமா? போலாமா? ஏய் அடிடா. வாங்கம்மா. அண்ணன் உதய பெருமாள் வாங்க. அண்ணன் உதய பெருமாள் வாங்க. அண்ணன் உதய பெருமாள் வாங்க. அண்ணன் உதய பெருமாள் வாங்க. அண்ணன் உதய பெருமாள். அண்ணே, மாமா தனியா போறாரு. இப்ப நம்ம அவர் கூட போலனா இதுவும் நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம். சித்தி, சரியோ தப்போ சித்தப்பா அவரோட முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. நாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். வாங்க போலாம். சார், நீங்க சுயேட்சை வேட்பாளரா இந்த தொகுதியில போட்டியிடுறீங்க. ஆனா உங்க மேல நேத்து சாந்திங்கிற லேடி அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்திட்டதாக குற்றம் சாட்டியிருக்காங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? சார், நீங்க அமைதியா இருக்கிறத நாங்க எப்படி எடுத்துக்கிறது? அந்த லேடி சொன்னது உண்மைன்னு எடுத்துக்கலாமா? இத பாருங்க, நான் அப்படின்னா நீங்க இத்தனை வருஷமா அவங்கள காட்டாம மறைச்சதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? அப்படி அந்த லேடிக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னா அதை எப்படி சார் நீங்க நிரூபிக்க போறீங்க? சார், அவங்க சொன்னது உண்மைதான்னு ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்களே, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அவங்க சொல்றது பொய்ன்னு ப்ரூவ் பண்ண உங்ககிட்ட என்ன சார் எவிடன்ஸ் இருக்கு? சொல்லுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நாங்க இங்க எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் இல்ல. சித்தப்பா, நீங்க வாங்க. மேடம், மேடம், நீங்களும் பத்திரிகை துறையில தான் இருக்கீங்க. ஒரு பெண் அவங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா நீங்க இதுக்கு ஒரு பதில் சொல்லுவீங்கன்னு நாங்க எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா நாங்க இதுக்கு கூடிய சீக்கிரம் பதில் சொல்லுவோம். நானே அனௌன்ஸ் பண்றேன். போதுமா? வாங்க சித்தப்பா. மேடம் மேடம், மேடம் மேடம், மேடம் நில்லுங்க மேடம். சார் நில்லுங்க சார். அண்ணே, நீங்களே இப்படி இடிஞ்சு போயிருந்தா எப்படி? மாமாக்கு யார் தைரியம் சொல்லுவா? நடந்த விஷயத்தால எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக நீங்க இப்படி டவுன் ஆனா இந்த ப்ராப்ளம் இன்னும் பெருசாயிட்டே தான் போகும். பிரச்சனையை சரி பண்றதும் இதுக்கு மேல அதை வளர விடாம தடுக்கிறதும் நம்ம எந்த அளவுக்கு அதை ஸ்ட்ராங்கா ஹேண்டில் பண்றோங்கிறதுல தான் இருக்கு. நீங்க போல்டா இருந்தா தானே எல்லாருக்கும் நம்பிக்கை வரும். ப்ளீஸ் அண்ணி, நீங்க ஃபீல் பண்றத கொஞ்சம் நிறுத்துங்க. எப்படி ஐலி, என்னால அவ்வளவு ஈஸியா நார்மலா இருக்க முடியும்? நடந்தது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லையே. இத்தனை வருஷமா என் தாத்தா காலத்துல இருந்து
இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவமும் மரியாதையும் இருந்துச்சு. அது ஒண்ணும் சும்மா வந்துடல. என் தாத்தாவும் அப்பாவும் செஞ்ச தியாகத்தால வந்தது. நானும் என் சித்தப்பாவும் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு அந்த லெகசியை காப்பாத்திட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனா ஒரே ஒரு ஃபேக் நியூஸால நாங்க காப்பாத்திட்டு வந்த குடும்ப கௌரவம் அத்தனையும் இப்ப சுக்கு நூறா போயிடுச்சு. என்னால இதையெல்லாம் பாத்துக்கிட்டு எப்படி நார்மலா இருக்க முடியும் சொல்லு? இந்த குடும்பத்தை பத்தி யாரும் ஒரு வார்த்தை தப்பா பேசிட முடியாது. ஆனா இன்னைக்கு கூட இருந்தவங்களே எப்படி பேசிக்கிட்டாங்கன்னு நீங்களும் கேட்டீங்கல்ல. இதோ என் சித்தப்பா மனசறிஞ்சு அவர் யாருக்குமே கெடுதல் நினைச்சதே இல்ல. ரொம்ப நேர்மையானவரு. ஆனா இப்ப வெளியில தலை காட்டவே முடியாம உட்கார்ந்திருக்காரே, இதை எப்படி என்னால தாங்கிக்க முடியும்? நான் இந்த பிரச்சனையை சும்மா விட மாட்டேன் அயலி. அதனாலதான் ஆளுங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அந்த லேடி எங்க இருந்தாலும் இங்க கூட்டிட்டு வர சொல்ல போறேன். இவங்க 2 பேரும் தான் முட்டாள்தனமா ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு இருக்கீங்க. என்னக்கா அது? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லக்கா. நம்ம குடும்ப கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க பாட்டுக்கு ஏதாவது செஞ்சு இந்த பிரச்சனை இன்னும் பெருசா வளர்த்து விட்டுறாதீங்கக்கா. இதோட விட்டாலாவது காலப்போக்கில் அதுவே மறந்துடுவாங்கக்கா. நான் சொல்றதை கேளுங்க. கபிலா, நீ சொல்ற மாதிரி இந்த விஷயத்தை இப்படியே விட்டுட்டா காலப்போக்குல அதுவா மறையலாம். ஆனா என்னைக்கா இருந்தாலும் அது திரும்பி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லக்கா, அப்படி இது மறைஞ்சதுக்கு அப்புறம் மத்தவங்க வேணா இத மறக்கலாம். ஆனா நமக்கு இது என்னைக்குமே மறக்காதுடா. கடைசி வரைக்கும் இது உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்படி எல்லாம் நடக்காம இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, இப்பவே இந்த பிரச்சனையை சரி பண்ணி ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது மட்டும்தான். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி செஞ்சாதான் நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்திக்க முடியும். அதனால அயலி சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட் 8 மணிக்கு நான் லைவ் ப்ரோக்ராமுக்கு அனௌன்ஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். நேத்துல இருந்து வர்மாவோட ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது தெரிஞ்சுதா? அப்படி எதுவும் தெரியல மேடம். எனக்கு தெரிஞ்சு வர்மா இது வரைக்கும் எதுவும் செய்யாம இருக்கான்னா ஏதோ இடிக்கிற மாதிரியே இருக்குல்ல. இவ்வளோ தைரியமா அந்த லேடியை எல்லாரும் முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்திருக்கான்னா அந்த லேடி விஷயத்தை வச்சு நம்மளை டைவர்ட் பண்ணிட்டு வர்மா வேற ஏதாவது பிளான் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல வர்மாவோட நீட் உங்க அப்பாவை எலெக்ஷன்ல நிக்க விடாம தடுக்கிறது மட்டும் தானே. அதுக்கு அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் போதுமே. இதுக்கு மேல அவன் என்ன செய்வான்னு சொல்றீங்க? எனக்கும் சரியா தெரியல. மேபி அவன் வேற விஷயத்தை யோசிக்க பாசிபிள் இருக்குன்னு சொல்றேன்.